கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள்? இந்தியாவிலேயே முதல் முறையாக இகாஸ் கிளவுட் 1-to-1 மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது. தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப்ஸ் சான்றிதழ்களை பெறலாம். மேலும் தொடர்பு கொள்ள www.ecoscloud.com என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள். அனைவருக்கும் வணக்கம். ஊடகவியலாளரும் சவுக்கு மீடியாவுடைய நிறுவனருமான சவுக்கு சங்கர் வீட்டில் மலத்தை தெளித்து வீட்டை உடைத்து அவங்க அம்மாவுக்கு கொலை மிரட்டல் கொடுத்து ஆபாச வார்த்தைகளில் பேசிய நபர்களை விசாரிக்க உடனடியாக சிபிசிஐடிக்கு தமிழ்நாடு டிஜிபி உத்தரவிட்டார். டிஜிபி சிபிசிஐடிக்கு உத்தரவிட்ட உடனே இந்த வழக்கில் உண்மையான குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படுவாங்க. இது துப்புரவு தொழிலாளர் கிடையாது, துப்புரவு தொழிலாளருடைய போர்வையில் வந்த காங்கிரஸ் கட்சியை சார்ந்த சென்னை புளியந்தோப்பு பகுதியை சார்ந்தவர்கள் செல்வ பெருந்தகையுடைய ஆதரவாளர்கள் என்பது தெரிய வரும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது நேற்று மாலை சிபிசிஐடி காவல்துறை 5 நபர்களை கைது பண்ணது. அந்த 5 பேரில் 2 பேர் பெண்கள். இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட சவுக்கு சங்கர் வீட்டில் போய் மலத்தை தெளித்து கதவை உடைச்சி அவங்க அம்மாவுக்கு கொலை மிரட்டல் கொடுத்து மொத்த வீட்டையும் நாசமாக்கிய இந்த செயலில் ஈடுபட்டவர்கள் கைது அப்படின்னோடனே பரவாயில்ல, தமிழக காவல்துறை சிபிசிஐடி அதிதீவிரமாக நடவடிக்கை எடுத்திருக்காங்க. சவுக்கு சங்கர் திமுகவுக்கு எதிராக பேசக்கூடியதாக இருந்தாலும் காவல்துறை தன்னுடைய கடமையை சரியாக செஞ்சிருக்கு அப்படின்னு எல்லாரும் பாராட்ட ஆரம்பித்தாங்க. பாராட்டி 10 நிமிஷம் கூட ஆகலை, இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட அத்தனை பேரும் விடுதலை. நீங்கள் வந்து கைது பண்ணுறீங்களா இல்லை கைது பண்ணுற மாதிரி ஃப்ராங்க் பண்ணி விளையாடுறீங்களா? தமிழக காவல்துறை சவுக்கு சங்கர் வீட்டில் இந்த மாதிரியான செயலில் ஈடுபட்டவர்களை கைது பண்ணுது. கைது பண்ணதை நீதிமன்றம் பிணையில் விடுதலை செய்து, அதாவது ஒன் பையில் இவங்களுக்கு வந்து ரிமாண்டு தேவையில்லை அப்படின்னு சொல்லி விடுதலை பண்ணுறாங்க. நம்ம என்ன கேட்குறோம்னா, இந்த வழக்கில் யார் கைது செய்யப்பட்டாலும், செல்வ பெருந்தகையே கைது செய்யப்பட்டாலும் விடுதலை தான் செய்யப்படுவார், ரிமாண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சவுக்கு சங்கர் குற்றச்சாட்டு வைக்கிறார். ஏன் அப்படின்னா அவ்வளவு என்ன சொல்கிறது, சுலபமாக தப்பிச்சு போகிற மாதிரியான ஒரு எஃப்ஐஆர், ஒரு டம்மி எஃப்ஐஆரை சிபிசிஐடி போட்டிருக்காங்கன்னு சொல்லி சவுக்கு சங்கர் குற்றச்சாட்டு முன்வைக்கிறார். அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. நீதி வழங்கும் போது அண்ணன், தம்பி, சொந்தம், பந்தம், பணக்கார, ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். சவுக்கு சங்கருடைய வீடு கதவு உடைக்கப்பட்டிருக்கு, வீட்டில் உள்ள பொருட்கள் உடைக்கப்பட்டிருக்கு. அப்போ அது பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டேமேஜ் ஆக்ட் வரும், அதில் பிபிடிஎல் ஆக்ட் வரும். வீட்டுக்குள்ளே போய் மலத்தையும் சாக்கடையும் திட்டமிட்டு இன்டென்ஷனோட 3 வாளியில் கொண்டு போயிருக்காங்க. இப்போ ஒரு சண்டை நடக்குது, அந்த சண்டையில் ஒருத்தர் பக்கத்துக்கு சாணி எடுத்து ஒரு மேலே அடிச்சிட்டார், தப்பு தான். சண்டையில் வேறு பொருள் கிடைக்கல, அவர் கல்லை தூக்கிறாரு, இவர் சாணி தூக்கிறாரு, அது கூட உள்நோக்கம் இல்லைங்க, வலி இல்லாமல் அடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு விடலாம். அது பெரிய வழக்காக மாறாது, இன்டென்ஷன் இல்லை அப்படின்னு. ஆனால் இது இன்டென்ஷனோட உள்நோக்கத்தோட சவுக்கு சங்கர் மேலே சாக்கடையையும் மலத்தையும் ஊற்றணும், அதான் பிளானு. சவுக்கு சங்கர் இல்லை, வீட்டில் ஊற்றிட்டாங்க. அன்னைக்கு சவுக்கு சங்கர் வீட்டில் இருந்திருந்தா ஒரு 10 நிமிடம் முன்னாடி இவங்க போயிருந்தா, இல்லை 10 நிமிடம் தாமதமாக சவுக்கு சங்கர் கிளம்பியிருந்தா சவுக்கு சங்கர் மேலேயும் அவருடைய மனைவி மேலே கூட இந்த சாக்கடையை ஊற்றுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கு. சவுக்கு சங்கர் மேலே ஊற்றணும், அவரை அசிங்கப்படுத்தணும், அதை வீடியோ எடுத்து பொதுவெளியில் போடணும். எங்களை எதிர்த்து பேசினா, செல்வ பெருந்தை எதிர்த்து பேசினா, காங்கிரஸ் எதிர்த்து பேசினா இப்படி தாண்டா உனக்கு பண்ணுவோம், பேசக்கூடிய எல்லா நபர்களையும் இப்படி தாண்டா அசிங்கப்படுத்துவோம், உங்களை அவமானப்படுத்துவோம், வழக்கு போட்டால் அடங்க மாட்டீங்க, குண்டாஸில் போட்டால் அடங்க மாட்டீங்க, இந்த மாதிரி அசிங்கப்படுத்துவோம் அப்படின்னு காட்டுவதற்காக, தனி நபரை இழிவுபடுத்துவதற்காக நடத்தப்பட்ட முயற்சி அது. சவுக்கு சங்கர் இல்லைங்கிறதுனால அவர் வீட்டில் 3 வாளியை பெட்ரூமில், பெட்டில், சமையல் அறையில், அதே போல் வந்து டைனிங் டேபிளில் எல்லாத்தையுமே ஊற்றிருக்காங்க. அவங்க தாயார் முன்னாடி கொலை மிரட்டல் விடுறாங்க. அது அப்பட்டமான வீடியோ ஆதாரம் இருக்குது, எவிடன்ஸ் இருக்குது. இது ஒன்றும் ஓரலாக போய் சவுக்கு சங்கர் தாயார் குற்றச்சாட்டு வைக்கல, சவுக்கு சங்கர் குற்றச்சாட்டு வைக்கல, வீடியோ எவிடன்ஸு. ஒரு வழக்கில் சிசிடிவி ஃபுட்டேஜோ வீடியோ எவிடன்ஸும் 2 இருக்கும் பொழுது
அப்பட்டமா இந்த நபருடைய முகங்கள் அத்தனையும் தெரியும் போது அவங்க தங்களுடைய சமூக வலைதள பக்கமான முகநூல்ல வாணிஸ்ரீ விஜயகுமார் அதை நேரலை போடுறாங்க. நேரலையை ஒரு 5 மணி நேரத்தில் மொத்த வீடியோ டெலீட் பண்ணுறாங்க. அவங்க செல்வ பெருந்தகை கூட காங்கிரஸ் கட்சிக்காரங்க கூட எடுத்த புகைப்படங்கள் ஆதாரமாக இருக்குது. அவங்களுக்கும் துப்புரவு தொழிலாளருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு நாம சொல்கிறத விட துப்புரவு தொழிலாளர்கள், உண்மையான துப்புரவு தொழிலாளர்கள், தூய்மை பணியாளர்கள் நேற்று ஒரு போராட்டம் பண்ணுறாங்க. அந்த போராட்டத்தில் அரசுக்கு ஒரு கோரிக்கை வச்சு போராட்டம் பண்ணுறாங்க. அதில் அவங்க சொல்கிறாங்க, சவுக்கு சங்கர் வீட்டுக்கு வந்த துப்புரவு தொழிலாளருக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது, அவங்க துப்புரவு தொழிலாளர்களே கிடையாது, எங்களை அதாவது தூய்மை பணியாளர்களை இழிவுபடுத்துவதாக சில பேர் அந்த சதிகளில் ஈடுபட்டிருக்காங்க, அவங்க கைது செய்யப்பட வேண்டும் என்று உண்மையான தூய்மை பணியாளர்கள், அதாவது எல்லா தூய்மை பணியாளர்களுக்கும் துப்புரவு தொழிலாளர்களுக்கும் சங்கங்கள் இருக்குது. அப்போ இந்த சங்கங்களில் இல்லாத நபர்கள் துப்புரவு தொழிலாளர்கள் கிடையாது, அவங்க தான் சவுக்கு சங்கர் வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லி உண்மையான தூய்மை பணியாளர்கள் நேற்று ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. இதற்கு இந்த அரசும் காவல்துறையும் என்ன பதில் சொல்ல போகுது? மாலை வணக்கம்ண்ணா. நான் சென்னை குடிநீர் வாரியத்தில் கழிவுநீர் அகற்று டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறேண்ணா. நாங்கள் நேற்று இந்த நியூஸ் எல்லாம் கேள்விப்பட்டோம். நாங்கள் இதனால் உங்களை நேரடியாக சந்தித்து உங்களை பார்த்து இது நாங்கள் இல்லை, இது எந்த நபர்னே தெரியல, கட்டாயம் சத்தியமாக இது நாங்கள் இல்லைன்றதை சொல்கிறதுக்கு நாங்கள் வர்றதுக்கு தான் நாங்கள் முன் வந்தோம். உங்கள் வீட்டு வாசலே காவல்துறை எங்களுக்கு அனுமதி கொடுக்கல. ஆனால் உங்களுக்கு உங்கள் எண்ணை நாங்கள் வாங்கி உங்களோட தொலைபேசி எண்ணை நாங்கள் வாங்கி உங்களை தொடர்பு கொண்டோம். ஆனால் உங்களை சந்திக்க முடியலண்ணா. இன்னைக்கு மாலை சென்னை மெட்ரோ சென்னை குடிநீர் வாரியத்தில் தலைமை அலுவலகத்தில் நாங்கள் ப்ரெஸ் மீட் அதாவது வைக்கலான்னு இருக்கோண்ணா. அதில் நாங்கள் சொல்லிடுவோண்ணா, இது சென்னை குடிநீர் வாரியம் கழிவுநீர் வாரிய தொழிலாளர்கள் இல்லை, இது யாரோ மறைமுகமாக செய்த தவறு அப்படின்றத நாங்கள் சொல்லிடுவோண்ணா. நீங்கள் எங்களுக்கு எவ்வளோ நீங்கள் ஆதரவு தெரிவிக்கிறீங்க, நிச்சயமாக நாங்கள் இந்த 2500 தொழிலாளர்களும் உங்களுக்கு நிச்சயமாக ஆதரவு தெரிவிப்போண்ணா. இது உண்மைண்ணா. நேற்று உங்கள் வீட்டாண்ட வந்துட்டு அந்த இடத்த உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற சாக்கடையெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு உங்களை நேரடியாக பார்த்துட்டு சந்திச்சுட்டு போகலான்னு தான் வந்தோம். ஆனால் முடியல. இன்னைக்கு ஏதாவது உங்களுக்கு இந்த 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 தகவலை பார்த்து நீங்கள் ஒரு நல்ல மெசேஜ் ஒன்று போடுங்கண்ணா. நீங்கள் இந்த ப்ரெஸ் மீட்டில் கலந்துக்கினா கூட நாங்கள் எங்களோட ஆதரவு முழு பங்கு உங்களுக்கு நாங்கள் செலுத்துவோண்ணா. நன்றி, வணக்கம்ண்ணா. உண்மையிலேயே இந்த தொழிலாளர்கள் யாரும் போல, எங்க சங்கத்தில் இருக்கிறாங்க எல்லா ஒப்பந்த தொழிலாளர்களும் நம்ம சங்கத்தில் தான் இருக்கிறாங்க. இங்கேருந்து எந்த தொழிலாளியும் போல. அப்போ யார் இந்த தொழிலாளி போகலை அப்படின்னு சொன்னால் யார் போனாங்களோ, யார் பேர் கேட்டு போனது, யார் போர்டு தான் பேர் கேட்டு போச்சு, யார் போலித்தனமாக CMWSB தொழிலாளர்கள் என்ற போர்வேல போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வருது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கணும். இப்போ ஒரு தவறான கண்ணோட்டம் வெளியே போயிருக்கு. அதாவது தூய்மை பணியாளர்கள் தவறு பண்ணிட்டாங்க, தவறு செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க. இதுக்கு எங்களுக்கு சம்மந்தமே இல்லை. சவுக்கு சங்கர் வீட்டில் நடந்த நிகழ்வு திமுகவை சார்ந்து யாராவது ஒரு அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர், மாவட்ட செயலாளர் வீட்டில் வேறொரு கட்சியை சார்ந்த நபர் இந்த செயலை பண்ணியிருந்தா இதற்குள்ள பாத்ரூமில் வலிக்குள்ள வச்சிருப்பீங்கல்ல, இதுக்குள்ள குண்டர் சட்டம் போட்டிருப்பீங்கல்ல, இதுக்குள்ள ஒட்டுமொத்த சோசியல் மீடியாலே அவன் வரலாறையும் தோண்டி போட்டு நாரடிச்சிருப்பீங்கல்ல. மொத்த திமுக மீடியாவும் யூடியூபர்ஸும் இறக்கி கட்டிக்கிட்டு அநாகரிகம், அரசியலாக இது நாகரிகமற்றது, ஆபாசம் என்று பேசியிருப்பீங்க. ஆனால் சவுக்கு சங்கர் திமுக ஆட்சிக்கு எதிராக பேசக்கூடிய ஒரு ஆள் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக அவர் வீட்டில் மலத்தை கொட்டதை நியாயப்படுத்த ஒரு கும்பல், மலத்தை கொட்டியவதை, கதவை உடைச்சவனை, கொலை மிரட்டல் கொடுத்தவனை ஜாமீனில் உடனடியாக 3 மணி நேரத்தில் விடுதலை செய்கிற அளவுக்கா தமிழ்நாடு காவல்துறை FIR போடும்? நீங்கள் திருச்சியில் சமரன் கார்ஸ்பான்னு ஒருத்தன் தலைவர் பிரபாகரன் குறித்து தவறாக எழுதிடுறான் சமூக வலைதளத்தில். அவனுடைய கடைக்கு சென்று புத்தகத்தை கொடுத்து தலைவரை பற்றி அப்படி பேசாத, நீ சீமானன் மேலே விமர்சனம் வை, தமிழ்நாட்டோட நாம் தமிழ் கட்சி பொறுப்பாளர்கள் விமர்சனம் வை, அவர் இந்த இனத்துக்காக போராடி களத்தில் நின்றவர், இந்த ஒரு குடும்பத்தையே நாட்டுக்காக கொடுத்தவர், அவரை இழிவுபடுத்தி பேசாதப்பா அப்படின்னு ஒரு புத்தகம், தலைவருடைய புத்தகத்தை கொடுக்க போனதற்கு 5 பிரிவுகளை வழக்கு போட்டு நான், திருச்சி வினோத், தம்பி சரவணன், சந்தோஷ் மகிழன் 4 பேரையும் கைது பண்ணி ரிமாண்ட் பண்ணிச்சு காவல்துறை. அவசரமாக ஒரு கடையில் போய் நின்னதே தப்பு, எந்த இதுவும் பண்ணலை, அடிக்கலை, கொள்ளலை, ஒன்றும் பண்ணலை. கடையில் போய் நின்னது, அவர் கடைக்குள்ளே நுழைஞ்சிட்டீங்க, அது பப்ளிக் ப்ராப்பர்ட்டி 506(2) அது இதுன்னு போட்டு ஒரு சாதாரண பிரச்சனைக்கு 58 நாட்கள் தொடர்ச்சியான வழக்கை வச்சு ஜெயிலில் போட்டீங்க. ஒரு ட்விட்டரில் ஒரு மீம் போட்டான் ஒரு பிரதீப்னு ஒரு தம்பி, அவனை கைது பண்ணி 30 நாள் ஜெயிலு. ஒரு பையன் அதே மாதிரி காலிங்கில் ஒரு தம்பி ஒரு மீம் போட்டான், அதுக்கு தர்மபுரியில் கைது பண்ணி 30 நாள் ஜெயிலு.
இதே போல் கிஷோர் கே சாமி சும்மா ஒரு மீமோ ஒரு ட்வீட்டு போட்டார், அதுக்கு 5 மாதம் குண்டர் சட்டம். ஃபாக்ஸ்கான் வழக்கில் சும்மா நான் பேசினேன், பெண் பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற அந்த செய்தியின் அடிப்படையில் பேசினதுக்கு ஃபால்ஸ் நியூஸ் அப்படின்னு சொல்லி 8 பிரிவுகள், எபிடமிக் டிசீஸ் ஆக்ட், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட், 124 தேச துரோகம், ஒரு ஃபாக்ஸ்கான் நிறுவனத்தை எதிர்த்து பேசுறது தேச துரோகம் அப்படின்னு போட்டு 213 நாள் குண்டர் சட்டம். இப்போ யூடியூப்பில் வீடியோ போட்டதற்கும் மீம் போட்டதற்கும் குண்டர் சட்டம் போட்டு 30 நாள் 35 நாள் ஜெயிலில் போட்டு நீங்கள் வீட்டில் கொண்டு மலத்தை கலந்துருக்காங்க வெளியே விடுறீங்க. உங்களுக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி, அப்படிதானே? திமுக அல்லாத, திமுக சார்பில்லாத, திமுக கூட்டணி இல்லாத யார் சின்ன தவறு பண்ணாலும் அது பெருசு. திமுக சார்புடைய, திமுக கூட்டணி கட்சியினுடைய, திமுகவில் இருக்கக்கூடியவர்கள் பெரிய தவறு பண்ணாலும், இஸ்லாமியர்களை இழிவுபடுத்தினா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசினாலும் வழக்கு கிடையாது, பெண்களை இழிவுபடுத்தி அசிங்கப்படுத்தி ஆபாசமாக சைதை சாதிக்கு பேசினாலும் வழக்கு கிடையாது. ஒட்டுமொத்த திமுகவுடைய அமைச்சர்மார்களும் ஒருமையில் அண்ணாமலை அவர்களையோ சீமான் அவர்களையோ யாரை பற்றி வேணாலும் பேசினாலும் எந்த கண்டனமும் கிடையாது, எந்த விதமான வருத்தமும் கிடையாது. ஆனால் இதே மற்ற நபர்கள் பேசிட்டா நாகரிக அரசியல் தெரியாதா, இதுதான் பண்பாடு அரசியலா, மன்னிப்பு கேளுங்கிறது, வழக்கு போடுறது, சிறைப்படுத்துறது. அப்போ சட்டம் என்பது எல்லாருக்கும் பொதுவானது தானே. அரசியலமைப்பு சட்டம் பொதுவானது, இந்தியாவுடைய சிஆர்பிசி ஐபிசியும் பொதுவானது, இப்போ பிஎன்எஸும் எல்லாருக்கும் பொதுவானது. எல்லாருக்கும் பொதுவானதுங்கும் போது சவுக்கு சங்கருக்கு ஒரு நியாயம், திமுகவுக்கு ஒரு நியாயமா? சவுக்கு சங்கருக்கு ஒரு நியாயம், காங்கிரஸுக்கு ஒரு நியாயமா? கைது பண்ணவங்களை ஒரு சாதாரண பிபிடிஎல் ஆக்ட் போடாமல் கொலை முயற்சி வழக்கும் பிபிடிஎல் ஆக்டும் போட்டிருந்தா, நான் வெளிப்படையாக பேசுகிறேங்க, ஒரு பொதுவான ஒரு ஆள் இதே வேறு ஒரு சமூகத்தை சார்ந்த ஒருத்தர் வீட்டில் போய் இந்த மாதிரியான மலத்தை ஏதோ கொட்டியிருந்தா இது சாதிய இழிவாக பார்க்கப்படுமா, பார்க்கப்படாதா? இதில் வன்கொடுமை வழக்கு வருமா, வராதா? ஆனால் சவுக்கு சங்கர் வீட்டில் போடுறதுக்கு நீ அப்படி ஒரு வழக்கே போடலையே. இது ஒரு வகையான மன உளைச்சல் கொடுக்குற மிகப்பெரிய கொடுமை. எங்கேயுமே கேள்விப்படலை. இந்தியாவில் இப்போ பாஜக ஆளுகிற மாநிலங்களில் பேசக்கூடிய பேச்சாளர்கள், எழுத்தாளர்கள் முடக்கப்பட்டிருக்காங்க, கௌரிலங்கே சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. ஆனந்தன் டெல்டூமிலிருந்து, ஸ்டான்சாமிலிருந்து பல பேர் தேசிய பாதுகாப்பு சட்டங்களில் என்ஐஏக்களை கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஆனால் நீங்கள் மலத்தை கொண்டு போய் ஒரு யூடியூபர் வீட்டில் ஊற்றுனா அப்படிங்கிறது எங்கேயுமே இல்லை. இன்னைக்கு இந்தியா டுடே, டைம்ஸ் ஆஃப் இந்தியா, 10 மினிட்ஸ் என்று இந்தியா முழுவதும் எல்லா ஊடகங்களிலும் சவுக்கு சங்கர் வீட்டில் கொட்டப்பட்ட அந்த மலம் உலக செய்தியாக, இந்திய செய்தியாக மாறிச்சு. தமிழ்நாட்டில் ஒரு பேசக்கூடிய யூடியூபர் வீட்டில் ஆளும் திமுகவுக்கு சார்புடைய அமைப்புகள் போய் ஊற்றிட்டாங்க அப்படிங்கிறது ஒட்டுமொத்த திமுகவுக்கும், ஏன் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் அசிங்கம். நாறுவது சவுக்கு சங்கர் வீட்டில் உள்ள மலம் கிடையாது, மொத்த தமிழ்நாட்டுடைய பேரும் இந்தியா முழுக்க நாரி போச்சு. நீங்கள் பிஜேபி பார்த்து பாசிசம்ங்கிறீங்க. நடிகர் விஜய் அவர்கள் கேட்டது எந்த தப்பும் இல்லை, அது பாசிசம்னு நீங்கள் என்ன பாயாசமாங்கிறாரு. அப்போ அது பாசிசம் என்றால் நீங்கள் சவுக்கு சங்கர் வீட்டில் நடந்த செயலுக்கு திமுக யாராவது ஒருத்தர் கூட மனசாட்சி இல்லையா? ஒருத்தர் கூட எங்களை திட்டினல்ல நீ நாறு. இதை மரியாதைக்குரிய அண்ணன் அமீர் 5 வேளை தொழுகை பண்ணி ஹஜ் யாத்திரை போய், அதே போல் நோன்பு இருந்து ஒரு இஸ்லாமிய கடமைகளை செய்யக்கூடிய ஒரு மனிதநேயம் கொண்ட ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம், சக மனிதனை நேசிக்கிற மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அதாவது எதிரிக்கும் நீ என்ன சொல்றது, நன்மை செய் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்க்கம், எதிரியும் நேசி. அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய, ஒரு மனித நேயத்தை பின்பற்றக்கூடிய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய அண்ணன் அமீர் அவர்கள் பல பேருடைய குடும்பங்களை உன்னுடைய வாயால் சாக்கடையாக்கினாய், இன்றைக்கு உன் வீடே சாக்கடையாக இருக்கிறது. எவ்வளவு அருவருப்பான சிந்தனை! சைதை சாதிக்கும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கும் இருக்கக்கூடிய அதே கேடுகட்ட கேவலப்பட்ட சிந்தனை மரியாதைக்குரிய அண்ணன் அமீர் அவர்களுக்கும் இருந்திருக்கிறது. ஏன் ஜாபர் சாதிக்கு மேட்டரில் ஜாபர் சாதிக்கிட்ட பணம் வாங்கி தான் அமீர் படம் எடுத்தார். ஜாபர் சாதிக்கிலிருந்து பணம் அமீருடைய அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கு, அமலாக்கத்துறை அதை கண்டுபிடிச்சிருச்சு, அமலாக்கத்துறை இப்படியில் அமீர் சிக்க போகிறார் என்கிற உண்மையை, பொய் இல்லை, உண்மையை சவுக்கு சங்கர் போட்டு உடைச்சார்.
அதனால் அந்த காண்டில் இருந்த மரியாதைக்குரிய அண்ணன் அமீர் அவர்கள் தன் காண்டை எப்படி தீர்த்துக்கள்னு தெரியாமல் இப்போ சவுக்கு சங்கர் வீட்டில் சாக்கடையை கொட்டப்பட்ட உடனே கொண்டாடுறாரு. இன்றைக்கி சவுக்கு சங்கர் வீடு, நாளைக்கு அண்ணன் அமீர் அவர்கள் ஏற்று பேசி அண்ணன் அமீர் அவர்கள் வீட்டில் இதை கொட்டிட்டா நாங்கள் எல்லாம் மகிழ்ச்சி அடைஞ்சு பேசுவோமா? இல்லை சவுக்கு சங்கர் மகிழ்ச்சி அடைஞ்சு பேசுவாரா? இல்லை வேறு யார் மகிழ்ச்சி அடைஞ்சு பேசுவாங்களா? சவுக்கு சங்கருடைய கருத்தில் எனக்கு பல முரண்பாடுகள் உண்டு, இப்போதும் உண்டு, எப்போதும் உண்டு, இருந்திருக்கிறது. ஆனால் இந்த நிகழ்வை ஒருத்தன் கண்டிக்கலை, ஒருத்தன் கொண்டாடுறான்னா அது எவ்வளோ பெரிய அருவருக்கத்தக்க மனநிலை, ஒரு மிக மோசமான மனித தன்மையிலிருந்து இறங்குறான்ல. இதெல்லாம் எப்படியா ஒரு வயசான பெரிய மனுஷனை போய் ஒருத்தன் ஆபாசமாக பேசி சாக்கடையை ஊற்றி மலத்தை ஊற்றி வீட்டை 2 துண்டாக ஆக்குறான் அப்படின்னா அது எந்த மாதிரியான மனநிலை? அந்த மனநிலையை ஒருத்தன் ஆதிக்கிறான். அந்த மனநிலையை ஆதரிக்கிறது மட்டும் இல்லாமல் எவனும் கண்டிக்க மறுக்கிறான். கனிமொழி அவர்களும் மரியாதைக்குரிய திமுக கூடிய ஆர் ஆசா அவர்களும், திமுகவில் கொஞ்சம் நாகரிகம் பேசக்கூடிய திருச்சி சிவா போன்றவர்களும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் அந்த பொதுவான விஷயங்களை கண்டிப்பாங்க. பொதுவாக திமுகவே தவறு நடந்தால் கண்டிப்பாங்க. அப்படிப்பட்டவர்கள் கூட நம்ம கட்சியை பேசுகிறான், ஒருத்தன் ஏற்று பேசுகிறான், அவன் நாசமாக போகணும்னு நினைக்கிறது. அப்போ உங்களை ஏற்று பேசுகிற பூரா நாசமாக போகணும், உங்களை ஆதரிக்க மட்டும் தமிழ்நாட்டில் இருக்கணும் அப்படின்னா திமுக காரன் மட்டும் தான் தமிழ்நாட்டில் வாழணுமா? நிச்சயமாக இந்த வழக்கை சிபிசிடியோ தமிழ்நாடு காவல்துறையோ நடத்தாது. உச்சநீதிமன்றம் எல்லா வழக்கையும் தாமாக முன்வந்து எடுப்பது போல இந்த வழக்கை தாமாக முன்வந்து எடுக்கணும். இது ஒரு பர்டிகுலர் யூடியூபர் சவுக்கு சங்கர்னு பார்க்காம ஒரு தனிநபருக்கு ஏற்பட்ட அவமானம், ஒரு தனிநபர் மீது நிகழ்த்தப்பட்ட தாக்குதல், ஒரு தனிநபர் அவர் குடும்பத்தின் மீது செய்யப்பட்ட வன்கொடுமை என்ற அடிப்படையில் நீதிமன்றம் இந்த வழக்கை தாமாக முன்வந்து எடுத்து, நேர்மையான நீதிபதிகள் தமிழ்நாட்டில் இருக்கிறதா நம்புகிறோம். என்னை போன்றவர்களுடைய கடைசி நம்பிக்கை, இறுதி நம்பிக்கை, ஜனநாயகத்தினுடைய இறுதி மிச்சம் நீதிமன்றங்களும் நேர்மையான நீதிபதிகளும் தான். அந்த நீதிபதிகள் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது கைது நடவடிக்கை எடுக்கணும். இதுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் கைது செய்யப்படணும். அவருடைய முகத்திரைகள் கிழிக்கப்படணும். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ